மல்லி மேலே இந்த டைரக்டருக்கு அப்படி என்னதான் கோபம் அப்படிங்கிறதே தெரியல. அடிக்கடி வெண்பாவை கடத்த வச்சிடுறாங்க. மல்லியுமே வெண்பா வெண்பா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அழுற மாதிரியான ஸ்டோரி லைன் தான் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. மல்லியை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மல்லி நினச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் வெண்பாவை கையோட கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம் அந்த காரில். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் தீபன் ஃபைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சமயத்தில் மல்லி கொஞ்சம் குழந்தைய நல்லாவே கவனிச்சிருந்துருக்கலாம். ஆனால் மல்லி தவற விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பக்கம் தோணுது. இருந்தாலுமே அவங்களோட நிலைமையை பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னா விஜய் ஒரு பக்கம் காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. வெண்பா ஒரு பக்கம் அடம் பிடிக்கிறாங்க. மாஸ்டர் ஒரு பக்கம் ஏன் வரல அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் மல்லியால் வேற என்னதான் பண்ண முடியும்? எப்படியாவது குழந்தையோட விருப்பம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த தீபிகா அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? எப்படியாவது மல்லி வெண்பா ரெண்டு பேரையும் அந்த இடத்த விட்டு அனுப்பணும் அப்படிங்கிறதால இப்போ விஜய்க்கு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராமா பண்ணாங்க. அடுத்ததாக இப்போ வெண்பாவையுமே கடத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ மல்லி என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா வெண்பாவோட கையில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது அப்படிங்கிறது இப்போ மல்லிக்கு நல்லாவே நினைவு வருது. அப்படிங்கிறதால என்னோட மொபைலோட தான் அதை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். லொக்கேஷனை கண்டிப்பாக இதை வச்சு நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி தீபனுமே குழந்தைய காணும் அப்படிங்கிற மாதிரி போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதால அவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச் மூலமாக நிச்சயமாக வெண்பாவை இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அதற்கு முன்னாடி விஜய் வீட்டுக்கு வராமல் இருக்கணும். ஏன்னா விஜய்க்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் மல்லி அவ்வளோதான், அவ்வளோ கோபத்தை காமிக்க தான் செய்வாங்க. ஆனால் ராஜ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. சும்மா இருப்பாங்களா? பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்க அப்படிங்கிறது போல் இப்போ வெண்பா காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த விஜய் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கால் பண்ணி சொல்ல தான் போகிறாங்க. ஆனால் இந்த தீபிகாவோட கொடூர குணத்துக்கு நம்ம என்ன தான் சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியல. ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம தன்னோட பொண்ணு மட்டும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதால அந்த குழந்தைய கடத்துற அளவுக்கு இவ்வளோ கிரிமினலாக இறங்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. தீபன் இப்போ வரைக்குமே தன்னோட பொண்ணுக்காக இந்த தீபிகா கிட்ட இறங்கி போனாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த தீபிகாவோட கொடூர குணத்துக்கு அவங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நிச்சயமா தீபிகாவுக்கு தீபன் இந்த இடத்துல தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களோட விருப்பம். நீங்களும் விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.